ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 11th பப்ளிக் எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த வெப்சைட் மூலமாக செக் பண்ணுறது, எந்த டைமில் வருது, எப்படி செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. dge.tn.government.in இதை வந்து பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் இருக்க பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ரெஸ் ரிலீஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இதில் முதல்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹெச்எஸ்சி ஃபஸ்ட் இயர் எஸ்எஸ்எல்சி சப்ளிமெண்ட் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் ப்ரெஸ் ரிலீஸ்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு செய்தி குறிப்பாக கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் 10th மற்றும் +1, அதாவது +1க்கான சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமாக இருக்கட்டும், அரியர் எக்ஸாமாக இருக்கட்டும் எழுதிருப்பீங்க. இப்போ உங்களுக்கான ரிசல்ட்டை வந்து பார்த்தா பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கான மார்க் ஷீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். எப்போ ரிசல்ட்டை வெளியிடுறாங்க அப்படின்னா +1 துணைத் தேர்வு எழுதிய தேர்வர்கள் வந்து 31/7/2025 வியாழக்கிழமை பிற்பகல் 2:30 மணி முதல் இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 10த்துக்கும் சரி +1க்கும் சரி இன்றைக்கி 2:30 மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2:30 மணிக்கு வெப்சைட் இதுதான், dge.tn.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு ரிசல்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க எஸ்எல்சி ஹையர் செகண்டரி ஃபஸ்ட் இயர் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூலை 2025 ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் டவுன்லோட்னு. இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கேட்கும். அதை சப்மிட் பண்ணிட்டு உங்களுக்கான ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் பண்ணி அதில் ரிசல்ட் என்ன, எவ்வளோ மதிப்பெண் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசல்ட் இன்றைக்கி மதியம் 2:30 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிக்கும் முறை. ஸோ உங்களுக்கான அந்த விடைத்தாள் ஸ்கேன் காப்பி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாங்க, அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எப்போ ஆப்ஷன் விடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நோட்டிஃபிகேஷனில் ஸ்கேன் காப்பி அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி கேட்டிருக்க இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணணும். எங்கே போயிட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ், அங்கே போயிட்டு 4/8/2025 5/8/2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஸ்கேன் காப்பி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 275 ரூபாய் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போயிட்டு அந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் அந்த விடைத்தாள் நகலை வந்து பார்த்தா பெற்றா மட்டும்தான், அப்ளை பண்ணால் மட்டும்தான் ரீடோட்டல் மறு கூட்டலுக்கும் மறு மதிப்பீட்டிற்கும் விண்ணப்பிக்க முடியும். ரீவேலேஷனுக்கும் சரி ரீடோட்டலுக்கும் அப்போ தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் விடைத்தாள் நகல் வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ரீடோட்டல் மற்றும் ரீவேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம எப்படி ரிசல்ட் செக் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இந்த இடத்துல, அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன். இந்த பேஜ்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளாஸ் லெவல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் 2025 ரிசல்ட் மற்றும் அதுக்கான இன்ஃபர்மேஷனை அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணிக்கலாம். அல்லது இந்த இடத்துல எஸ்எல்சினா அதை எஸ்எல்சி எக்ஸாமினேஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து இந்த இடத்துல எஸ்எல்சி சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷன் அந்த மார்க் ஷீட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்குன்னு. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து செக் பண்ணலாம். அல்லது நீங்கள் டேரெக்டாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஹோம் பேஜில் போயிட்டு ரிசல்ட்னு இருக்க பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். இந்த இடத்துல உங்களுக்கு இன்றைக்கி 2:30 மணிக்கு கொடுத்துருப்பாங்க ஹெச்எஸ்சி +1 ஃபஸ்ட் இயர் மற்றும் 12க்கான இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்னு. அதில் போயிட்டு வியூ ரிசல்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் வியூ ரிசல்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ 10th 11th 12க்கு மூணுத்தையுமே காமனாக தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க லிங்க்கை, சேம் ஒரே லிங்க் தான். இதில் போயிட்டு எக்ஸாம் ரோல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் எக்ஸாம் ரோல் நம்பரை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல இயர், அதுக்கப்புறம் ஐஃபன் வச்சு மந்த்து, அதுக்கப்புறம் ஐஃபன் வச்சு ஒரு டே என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே ஒரு மேத்தமேட்டிக்கல் கேப்சா, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவீங்க. மேத்தமேட்டிக்கல் கேப்சானா இப்போ 27 + 6னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு இதில் போட்டு சர்ச்சு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இல்லை உங்கள் நேம் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணி பார்த்துட்டு டவுன்லோட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் மார்க் ஷீட் ஓப்பன் ஆகுங்க. இதில் போயிட்டு உங்கள் நேம் எல்லாமே கரெக்டாக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்தெந்த சப்ஜெக்ட் அரியர் வச்சுருக்கீங்க, எந்தெந்த சப்ஜெக்ட் மட்டும் எக்ஸாம் எழுதுனீங்களோ அதுக்கான மார்க்கை கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் பாஸாக ஃபெயிலா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரிசல்ட் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி மதியம் 2:30 மணிக்கு ரிசல்ட் ஓப்பன் ஆகும்போது நம்ம சேனலில் வீடியோ போடுவோம். அதை பார்த்து நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணிக்கோங்க.
ஸோ கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அப்டேட்டாக வந்து சேரும். ஓல்த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.